ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறப்ப அது விலை உயர்ந்த உணவா இருக்கும்னு கிடையவே கிடையாது. அன்னாடம் நம்ம சாப்பிடக்கூடிய, வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவு, வீட்டில் நான் அடிக்கடி மீட்டிங்ல சொல்ற ஒரு விஷயம் தான், நம் அடுப்பங்கரையில் நாம் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள், நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருஷங்களை கொடுக்கும் நண்பர்களே. அப்ப சின்ன அக்கறை, அடுப்பங்கரையா அது அப்ப அம்மா தான் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க கூட நிக்கணும். நீங்க ராத்திரி நான் கொண்டக்கடலையை நான் ஊற வச்சுட்டு படுத்துக்கிறேன். கொண்டக்கடலையை ஊற வைக்கிறது என்ன பெரிய பாகுபலி வேலையா? ராத்திரி படுக்கும்போது 2 கைப்பிடி, உங்களுக்கு ஒரு தட்டு, உன் தங்கச்சிக்கு ஒரு டப்பா, 2லையும் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டீங்கன்னா காலையில் இட்லி வைக்கிற மாதிரி அதை அவிச்சு எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அது கொடுக்கக்கூடிய புரோட்டீன் வேற லெவல். அப்போ நீங்கள் அதில் கூட நிற்கணும். சமையற்கலையை நீங்கள் கற்றுக்கணும். கூட சேர்ந்து, அம்மா கூட சேர்ந்து சமைக்கணும். நீங்கள் நம்புவீங்களா நம்பான்னு தெரியாது, நான் உணவை பற்றி உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன், யார் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அடிப்படையில் எங்கள் அம்மா. 7ஆம் கிளாஸ்லேருந்து நான் சமையல் பண்ணுவேன். எங்கள் அம்மா கூட பிறந்தது 9 பேர், எங்கள் அப்பா கூட பிறந்தது 9 பேர். ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு கிராமமே இருப்போம் நாங்கள், அவ்வளோ பேர். அதனால யார் வீட்லேயோ யாருக்கோ குழந்தை பிறக்கும், யாருக்காவது கல்யாணம் இருக்கும், யாராவது ஒரு பெருசு போயிடும், இப்படி ஏதாவது ஒன்றுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, டே நீ அப்பாவுக்கு இதை சமைச்சு வச்சுரு, தங்கச்சிக்கு இதை பண்ணி வச்சுரு, காலையில் கொஞ்சம் அரிசி இவ்வளோ போடணும், பருப்பு இவ்வளோ போடணும், அப்படி வச்சு தண்ணி ஊற்றினா பொங்கல் வந்துடும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அரிசி பருப்பு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு பக்கத்துலேயே நின்றுருக்கேன். ஆனால் அடுப்பு பற்ற வைக்கல. அப்புறம் அது பொங்கல் வரல, எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு தான் உணவு பிடித்தமான ஒன்றாக மாறிச்சு. வீட்டில் சொல்லி கொடுத்து அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் தான் இன்றைக்கி இருக்கு. அதில் கிடைக்கக்கூடிய அக்கறைகள், ஒரு காய்கறியை எப்படி கட் பண்ணணும், தேங்காயில் எப்படி தட்டி பார்த்து வாங்கணும், கத்திரிக்காயில் அந்த மேலே எப்படி அமைக்கி பார்த்து அது கரெக்டாக இருக்கா, வெண்டைக்காயை வாழை உடைச்சு பார்க்கறது, வெங்காயத்தினுடைய அழுகலை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் சின்ன பிள்ளையில பழகினது தான். இன்னைக்கு அதை பற்றிய அறிவியல், அதை பற்றிய நுண்ணறிவியல், அதனுடைய ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்டை பேசுறது, அதிலிருந்து ஃபங்க்ஷனல் பிவரேஜுக்கான விஷயங்களை பேசுறதுக்கெல்லாம் அடிப்படை அம்மா கற்றுக் கொடுத்த விஷயம். நீங்களும் சமையல் என்றால் ஏதோ பெண்களுக்கானது அப்படின்னு தயவு செய்து நினைக்கக்கூடாது. இன்னைக்கு பெரிய ஆணாதிக்க சிந்தனையுடைய மிகப்பெரிய மோசமான விஷயம் பெண்களை சமையல் கட்டுக்குள்ள தள்ளினது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்க நாளைக்கு படிச்சு போகும்போது நீங்க தான் சமைக்க வேண்டியிருக்கும். நீங்க போய் கலிபோர்னியாவில் போய் படிக்க போறீங்க, ஆஸ்திரேலியாவில் போய் படிக்க போறீங்கன்னா உங்க கூடயே வீட்டுக்கு 2 வேலைக்காரங்க வருவாங்களா? நீங்க தான் சமைக்கணும். அதே மாதிரி நாளைக்கு திருமணமாகி போறீங்கன்னா கணவனும் மனைவியும் இணைந்து சமையல் செய்து சாப்பிடக்கூடிய வாழ்க்கை தான் நாம முன்னிறுத்துற வாழ்க்கையா இருக்கணும். மற்றவனை விட மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம அம்மா அப்பா எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாளைக்கு நீங்க வெளியே வரும்போது உங்கள் குடும்பத்தில் எல்லா பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை வேணும்னா சமையலையும் கற்றுக்கொள்ளுங்க. அப்படி கற்றுக்கொள்ளும் போது வீணாக்க மாட்டோம், ஒரு பொருளை வீணாக்க மாட்டோம். அந்த பொருள் எப்படி வருது, எங்க அப்பா சொல்லுவாரு, சாதம் சாப்பிடும்போது 2 பருக்கை வெளியே விழுந்துரும், எந்திரிச்சு போகும்போது அந்த கொஞ்சம் பருக்கையை பாடுறா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, வெளியே போடு, அது 2 பருக்கை விழுந்துச்சுன்னா பெரிய இதா அப்படின்னு தோணும். அப்போ ஒரு கதை சொன்னார், மறக்க மாட்டேன். இந்த பருக்கை இந்த இடத்துல வரதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் டிராவல் பண்ணிக்கன்னு யோசிச்சிருக்கியா அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பருக்கை வெளியே கிடக்கு, அது எங்கெல்லாம் பயணிச்சு இந்த இடத்துக்கு வந்துருக்கும். ஒரு எங்கேயோ ஒரு விவசாயி தன்னுடைய மனைவியுடைய நகையை அடகு வைத்து அதிலிருந்து விதை நெல் வாங்கி அதை ஒரு 50-60 பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து நாத்தங்கால் போட்டு, அப்புறம் நாத்தங்கால் எடுத்து நடுவு பண்ணி, அதுக்கப்புறம் அதில் களை எடுக்கிறது, தண்ணி ஊற்றுறது, பறந்து அடிக்கிறது, காய் என்னென்னமோ பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் அதை அறுவடை செஞ்சு அறுவடை பண்ணி, அதுக்கப்புறம் அதை புடைச்சி இது கட்டி, அதுக்கப்புறம் அது மில்லுக்கு போய் அதுக்கு மேலே இருக்கிற தவிடெல்லாம் நீக்கி, அதுக்கப்புறம் அது ஒரு முதலாளி ஒரு கடைக்கு விற்று, அந்த கடையிலிருந்து ரேஷன் கடைக்கோ இல்லைன்னா நம்ம கடைக்கு அந்த கடையில் போய் ஒருத்தர் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு இவ்வளவு தூரம் நடந்து 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 வந்த நெல் உன்னுடைய ஒரு சிறு அக்கறையின்மையினால வெளியே விழுது அப்படின்னா, இப்போ அவங்க அவ்வளவு பேருக்கும் செய்யற பாவம் தானே அது. நம்ம செய்யற தப்பு மட்டும் இல்லை, அவங்க அத்தனை பேரையும் அவமரியாதை செய்யற மாதிரி. அந்த ஏழை விவசாயிலிருந்து, அந்த கண்ணீரோடு வேலை செய்த ஒரு தொழிலாளியிலிருந்து, உழவு தொழிலாளியிலிருந்து, லாபத்தை பார்க்காமல் வணிகம் செய்த அந்த வணிகனிலிருந்து, அதை முதுகில் சுமந்து வரும்போது, அந்த மூடையில சுமந்து வரும்போது அவனுக்கு என்ன வலி ஒலிச்சு, அந்த வலியோடு தானே அந்த மூடையை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அத்தனை வலியும் அந்த பருக்கையில இருக்கு இல்லையா? அப்ப அந்த பருக்கையை நம்ம தூர போட்டோம், எடுக்கல அப்படின்னா எவ்வளவு பெரிய தவறு. அப்படி யோசிக்கணும். எங்க அப்பா சொன்ன கதை அது. தட்டுல எதையும் மீதி வைக்காத. நமக்கு தெரியுமா, நம்ம அமெரிக்கா இல்லையா, அமெரிக்கால ஒரே ஒரு நாள் சமைத்து சாப்பிடாமல் வைத்த விடுதி உணவுகள் இருக்கு இல்லையா, ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போனா பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்துட்டு
ஒன்றா போட்டு பஃபே சாப்பிட்றோமே, அந்த பஃபேக்காக செஞ்சு வச்ச ஃபுட்டை தூர போடுறாங்க இல்லையா? ஒரு நாள் பஃபேக்கு செய்து வைத்த உணவை தூர போடக்கூடிய உணவுகளின் மொத்த எடை 26 சப்சகாரன் கண்ட்ரி, ஆப்பிரிக்கால சகாரா பாலைவனத்தை சுற்றி இருக்கிற பெனின், செனகல், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அவ்வளவுக்கான ஒரு வருட உணவு தேவையை அவன் ஒரு நாள் தூர போடுறான். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் 276 மில்லியன் டன் உணவு வீணாகுதான். இப்போ நம்மளாம் எவ்வளோ, இன்னொன்று அமெரிக்கா மட்டும் குறை சொல்ல நினைக்காதீங்க, உலகத்தில் உணவை அதிகமாக சீரழிக்கிறவர்ல நம்பர் 1 வந்து சீனா, நம்பர் 2 யார் தெரியுமா? நம்ம தான் உணவை, அதாவது சமைத்த உற்பத்தி செய்யப்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த உணவை வீணாக்குறதுல நம்பர் 2ல இந்தியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சரியா சொல்லணும்னு தெரியல, 28 கோடி டன் 68 கோடி டன் நம்ம வீணாகிறோம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு கிலோ அரிசி வாங்கிறதுக்கு வசதி இல்லாத மக்கள் இத்தனை இருக்கிற இடத்துல நம்ம நாட்டில் இவ்வளவு வீணாக்கிட்டு இருக்கோம். அப்போ உணவை வீணாக்க கூடாது. அப்போ சமையலில் நம்ம இருந்தாதான் ஒரு நமக்கு தெரியும், உருளைக்கிழங்கு பொரியல் வேணாம் போ, அவரைக்காய் எனக்கு பிடிக்காது போ அப்படின்னு வைக்கிறோம். அந்த அவரைக்காயை வெட்டுறதுக்கும் அதை கத்திரிக்காய் அதை சரி பண்ணி அதை தாளித்து எடுத்து கொண்டு வரதுக்கு அந்த தாய் படுற பாடு, அது விளைச்சல்ல வர்ற விவசாயி படுற பாடு, அதெல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ள போகணும். ஸோ ஒரு 360 டிகிரியில் நம்முடைய உணவை பற்றிய சிந்தனை நமக்குள்ள இருந்தாதான் அப்போ நம்ம வந்து உணவை வீணாக்க மாட்டோம். ஸோ அந்த அடிப்படை அன்பு நம்ம சக மனிதர்கள் மீது வைக்கணும். நாம இந்த இடத்துல இந்த சேரை நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் வந்து உட்கார்ந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, இது படித்தா நல்லது, நாங்கள் அனுப்பிச்சி விட்டாங்க, இங்கே நிர்வாகிகள்லாம் எங்களுக்கு சேர் கொடுத்தாங்க, உட்காந்துட்டோம், அதனால காரணம் நினைப்பாங்க. நீங்கள் மட்டுமா காரணம்? அவங்க 2 பேர் மட்டுமா காரணம்? அவங்களை தாண்டி உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, நீங்கள் முகமே பார்த்திராத 100 பேர் உங்களுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க. நீங்க இங்க வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வந்திருப்பாரு, எங்கேயோ ட்ரெயின்ல வந்திருப்பீங்க, பஸ் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. நீங்க வருவதற்காக, உங்களுக்காக, நீங்கள் இந்த இடத்தில் பயில்வதற்காக ஆகக்கூடிய பொருட்செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகுது அப்படின்னா, அந்த 1000 ரூபாயை இங்க வந்து நம்ம அதை செலவழிப்பதற்கு 1000 பேர் எங்கெங்கேயோ பணியாற்றி இருப்பாங்க. அப்ப அவர் அத்தனை பேரும் நலமாக இருக்கணும். உங்க பிரேயர் எப்படி இருக்கு? வாழ்க வளமுடன் சொல்லும் போது அத்தனை பேரும் நலமா இருக்கணும் தான் நம்ம சொல்றோம். அமைதி, எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி நமக்கு முகம் தெரியாத, பரிச்சயம் இல்லாத அத்தனை மனிதர் மீதும் ஒரு அன்பு வைப்பதுதான் நண்பர்களே ஆரோக்கியத்தின் முதல் அடிப்படை. நம்ம அடிப்படை அதுதான். முகம் தெரியாத மனிதர் மீது அன்பு வைக்கணும். நாம் அதை செய்யறதுனால யாரோ ஒருத்தர் சிரமப்பட்டுருவாங்க. ஹெல்த் அப்படின்னா என்னதுன்னா, முன்னாடி வந்து ஹெல்த் உடம்பு நலமா இருக்கு அப்படின்னா, முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்தில் ஹெல்த்துக்கு டெஃபினிஷன் என்னன்னா, ஹார்ட் கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை அடிக்குதா, உன்னுடைய நுரையீரல் கரெக்டா 16 தடவை நிமிஷத்துக்கு மூச்சு கிடைக்குதா, உன்னுடைய ஈரல் சரியா சுரப்புகளை கொடுக்குதா, உன்னுடைய சிறுநீரகம் சரியா சிறுநீரை ப்ராப்பரா பிரிச்சு வெளியே தள்ளுதா, அப்ப நீ ஆரோக்கியமா இருக்க அப்படின்னா. 1970 சொன்னா டே அதெல்லாம் இல்லை, என்ன உன் ஹார்ட் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, உன் கிட்னி நல்லா இருந்தா மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு உன் மனம் நலமாக இருக்கிறதா, நீ ஆரோக்கியமா இருக்கிறேன்னா உன் உடம்பு நல்லா இருக்கிறதோட உன் மனம் நலமாக இருக்கிறதா, அதுதான் ஆரோக்கியம்னு சொன்னான் 1970. யுவர் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஷுட் பி குட், யுவர் மென்டல் ஹெல்த் ஷுட் பி குட்னு சொன்னான். ஆனா 1500 வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் ஒரு பாட்டு பாடிருக்காங்க, அதான் ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே. திருமூலருடைய பாட்டு. அவர் எப்ப 1500 வருஷத்துக்கு முன்னாடி 5ஆம் நூற்றாண்டிலே பாடிட்டாரு. உடல் நோய் மட்டும் இல்ல, உளநோய் நல்லா இருக்கும்னு 1500 வருஷம் முன்னாடி. 1970 தான் WHO வந்து உன் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும்னாங்க. ஆனா அதோட நிக்கல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி வந்துச்சே, என்ன வியாதி? கொரோனா. உடம்பும் நல்லா இருந்துச்சுப்பா, மனசுமே நல்லா இருந்துச்சு. காலையிலையும் சாயந்தரமும் பிராணாயாமம், சாப்பாட்டுல எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு, பிசிக்கலா 6 feet எல்லாம் ஃபிட்டா இருந்தோம். அவங்களையும் கொஞ்சம் பேரை கொத்திட்டு போயிருச்சு இல்ல, என்னாச்சு? பிசிக்கலாவும் நல்லா இருந்தாங்க, மென்டலி தே ஆர் வெரி குட் அண்ட் தே டேக் ஃபுட் எல்லாம் கரெக்டாக தான் எடுத்தாங்க. அவர்களையும் ஏன் உடல் கொத்தி போச்சு? அப்பதான் புது ஒரு டெஃபினிஷன் கொடுத்தான். உன் பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தா பத்தாது, உன் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா பத்தாது. நீ பேசிட்டு இருக்கிய மேடை, இந்த மேடைக்கு கீழே இருக்க மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு நல்லா இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய கோடானு கோடி நுண்ணுயிர்கள் அவையெல்லாம் நல்லா இருக்கணும். வெளியே போனா சரக்கொன்ற மரம், வாகை மரம், வேப்பு மரம் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பூக்கள் நல்லா இருக்கணும்.
அந்த பூல சுரக்கக்கூடிய தேன் நல்லா இருக்கணும், அந்த தேனை சாப்பிட வரக்கூடிய தும்பிகள் நலமாக இருக்கணும், வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கணும், அந்த ஆழியார் டேம்லயோ இல்ல கடற்கரையிலயோ இருக்கக்கூடிய மீன்கள் நலமா இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீயும் நானும் நலமாக இருக்க முடியும். அதுதான் ஒன் ஹெல்த் அப்படின்னாங்க, ஒற்றை நலம். அப்போ நாம மட்டும் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை. என் உடம்பு நான் ஃபிட்டா இருக்கேன்பா, நான் நல்லா மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கேன்னா பரவாயில்ல, மண்புழு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மண்ணுக்கு இருக்க நுண்ணுயிரி, அப்போ மண்புழுவும் நுண்ணுயிரி நல்லா இருக்கணும்னா போய் உரத்தை கொட்டக்கூடாது, போய் நிறைய ரசாயன மருந்துகளை போடக்கூடாது, தொழிற்சாலை கழிவுகளை காத்துல விடக்கூடாது. இதெல்லாம் விட்டதனோட விளைவு தான் ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிட் மாதிரியான வைரஸ்லாம் வருது. கோவிட் போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், அது ஒளிஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், கோவிட் ஒளிந்திருக்கிறது. திரும்ப எப்போ வரும்னு தெரியாது, திரும்ப எப்போ வரும்னு தெரியாம வந்து எவ்வளவு வரும்னு யோசிச்சு ஒரு கணக்கு போட்டா சொல்றானு, அதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்லை ஜென்டில்மேன், 63 லட்சம் வைரஸ் வரலாம் அப்படிங்கிறான். ஒரு வைரஸுக்கே குத்த வச்சு காலம் பத்தாது, 63 லட்சம் வைரஸ் வரலாம் அப்படிங்கிறான். அப்ப அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னா நம் சூழலை நேசிக்கணும், நம் மண்ணை நேசிக்கணும், நமக்காக உழைக்கிற சக மனிதர்களை நேசிக்கணும். நம் உடல் நலமாக இருக்கணுங்கிறது, நம்ம ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது எப்போதுமே மனிதனை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆந்த்ரோபோசென்ட்ரிக். மனிதனை மையப்படுத்திய உலகாக இருக்கிறனால தான் பல பேர் பிரச்சனை. காக்கா குருவி பூனை எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை, ஆசான் சொன்னது. பகுத்துண்டு பல்லுயிர், பகுத்துண்டு பல மனுஷன் அப்படின்னு சொல்லல அவரு. எல்லா உயிருக்கும் சக மனிதருக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லா உயிரையும் நல்லா வச்சுக்கோங்க, அப்ப நீங்க நல்லா இருக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ உணவு என்பது நமக்கானது மட்டுமல்ல, நான் சாப்பிட்டு நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், அது அவசியம், அது அடிப்படை. ஆனால் அதே சமயத்துல நான் சாப்பிட்டு நல்லா இருக்கும்போது என் மண்ணுக்கு இருக்கிற மண்புழு நல்லா இருக்கா, மேல பறக்குது அந்த சிட்டுக்குருவி நல்லா இருக்கா, ராத்திரி கத்துது அந்த அக்கா குருவி அது நல்லா இருக்கா, வானத்துல பாக்குறமே அந்த புறா அது நல்லா இருக்கா, தண்ணியில ஓடுதே அந்த தூக்கணம் மீன் நல்லா இருக்கா, அப்படி யோசிக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் அத்தனை பேரும் பெற வேண்டும் நண்பர்களே. அதனால் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒற்றை நலம், எல்லோரும் இன்புற்றிருக்க, எல்லோரும் நலமாக இருக்க நாம் நம்முடைய சிந்தனையை ஒருங்கிணைப்போம், அதற்கான மெனக்கடலை எடுத்துக்கொள்வோம் என்று என் உரையை நிறைவு செய்கிறேன்.